டிசம்பர் 31 நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 1 அருள்வாக்குகள் 1-18 வரை. புனித யோவான் நற்செய்தியாளரின் முகவுரை புரோலாக். 1வது அதிகாரம் 1-18 ஒரு பாடல் வடிவில் இயேசுவினுடைய வரலாற்று இறையியல் முக்கியத்துவத்தை ஒலிக்கின்ற ஒன்றாக அமைகிறது. இயேசுவே வார்த்தை, இயேசுவே உண்மையான ஒளி, கடவுளின் ஒரே மகன் அவரே என்று சொல்லி இயேசுவின் தலைமுறையை கடவுளிடமிருந்தே தொடங்குகிறது. இந்த முகவரையின் சாரம்சம் பின்வருமாறு: 1. தெய்வீகமான மற்றும் நித்தியத்திற்குமான வார்த்தை. 2. வார்த்தை மனுவுருவானார். வார்த்தை மனித உருவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3. படைப்பிலும் மனித மீட்பிலும் வார்த்தையின் செயல்பாடு. 4. வார்த்தை உடலெடுத்து வந்திருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு சிலர் ஏற்றுக்கொண்டனர், மற்றவர்கள் நிராகரித்தனர். 5. வார்த்தையானவர் உலகில் பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதற்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கிறார். இந்த முகவரையின் முக்கியத்துவம் வசனம் 6-9. திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் இந்த பகுதி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. யோவான் ஒளி அல்ல, மாறாக ஒளிக்கு சாட்சியம் கூற வந்தவர். வசனம் 15. எனக்கு பின் வருபவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர். எனவே இயேசுதான் மெசியா, இயேசுதான் உண்மையான ஒளி என்று திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நற்செய்தி நமக்கு தருகின்ற படிப்பினை என்ன? 1. கிறிஸ்துவே ஒளி என்பதற்கு சான்று வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கினால் உலகின் உண்மை ஒளியாகிய கிறிஸ்து என்கின்ற குடும்பத்தில் உறுப்பினரானோம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்கிறார். சூரிய ஒளியை நிலா எப்படி பெற்று அதனை பிரதிபலிக்கிறதோ, கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவையில் உள்ள ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கிறிஸ்துவின் ஒளியை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பது நமது தலையாய பணியாகும். 2. கிறிஸ்து பிறப்பு காலத்தில் கிறிஸ்துவின் நிபந்தனையற்ற அன்பையும் மன்னிப்பையும் பிரதிபலிப்பது மிக இன்றியமையாததாகும். நம் சமூகத்தில் பலர் ஆன்மீக இருட்டிலும் ஏழ்மையிலும் அடிமைத்தனத்திலும் வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் சிற்றின்ப நாட்டங்களுக்கு, போர்னோகிராபிக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்னும் பலர் தனிமை உணர்வோடும் தாங்கள் இந்த சமூகத்திற்கு வேண்டப்படாதவர்கள் போலும், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் போலும், பயனற்றவர்கள் போலும், விளிம்போரத்தில் இருக்கின்றவர்கள் போலும் உணர்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ஒளி தங்கள் மேல் பட வேண்டும், அந்த அனுபவத்தால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்பட வேண்டும் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் ஒளியாக இருக்கின்ற நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், உலகிற்கு ஒளி நீங்கள். எனவே இருட்டிலே, அழுகையிலே, துன்பத்திலே, தனிமையிலே, ஏழ்மையிலே, விளிம்போரத்திலே வாழ்கின்றவர்களுக்கு நாம் ஒளிச்சுடராக இருப்போம். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமீன்.